ஹலோ, ஹாய். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட சித்தி பையனுக்கு காது குத்துற ஃபங்க்ஷன பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ, அவனுக்கு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு, காது குத்த சார் மொட்டை அடிச்சுட்டு வந்து ரெடி ஆயிட்டாரு. அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிற பசங்களுக்கெல்லாம் காது குத்தணும்னா ஒரு பெரிய பயமே இருக்கு. ஏன்னா வலிக்குமோ அப்படின்னு. சின்ன வலிய கூட தாங்க முடியாத அளவுக்கு ரொம்ப அவங்க எமோஷனலா இருக்காங்க. ஸோ, ஃபைனலா அவங்க மாமா அவருக்கு மாலை போட்டு, மாமாவுக்கு மாலை போட்டு ரெடி ஆயிட்டாங்க. பார்த்தீங்களா, தம்பி எவ்வளோ டல்லா இருக்கான்ட்டு அவனுக்கு உள்ளுக்குள்ள பயம் இருந்துட்டே இருக்கு. ஐய்யய்யோ! நம்மள வச்சு என்ன பண்ண போறாங்களோ தெரியலன்னு பரபரப்பா இருக்கான். அவனே ஃபாஸ்ட்டா ஏந்திச்சு போறது, "எனக்கு சீக்கிரமா காது குத்தி முடிங்கடா, என்னை விட்டுருங்கடா" அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அப்புறம் ஃபைனலா அவன் வந்து உக்காந்துட்டான். அப்புறமா தம்பி இருப்பா, நீ மாமா மேலலாம் போய் உட்காரணும்" அப்படின்னு சொல்லி எழுப்பிட்டு, திருப்பி மாமா உட்கார வச்சு, அப்புறம் அவன மடி மேல உட்கார வச்சு ஒரு வழியா உட்கார வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் தான் தெரிய போகுது சார் என்ன பண்ண போறான்ட்டு, நீங்களே பாருங்களேன். இப்ப அவனுக்கு பயம். அவன் மூஞ்ச பாருங்க பாவம். ஐயோ! யாருப்பா இந்த தம்பி இவ்ளோ கஷ்டப்படுறான் அப்படின்ற மாரி இருக்கும். ஃபைனலா உட்கார வச்சு ஆச்சாரியா உட்காந்துட்டாங்க. அவங்க எப்படி குத்த போறாங்க, ஃபர்ஸ்ட்டு பென்ல எடுத்து மார்க் பண்ணிக்கிறாங்க. எந்த இடம் கரெக்ட்டா சென்டர் பாயிண்ட்ல வருதுன்ட்டு. ஸோ, அப்பதானே குத்தும்போது ஈஸியா இருக்கும். ஸோ, ஒன்ஸ் ஒரு ஒரு காதுக்கும் வந்து பாயிண்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஃபைனலா சார் வந்து வாயில ஸ்வீட்ட வச்சு அமுக்க ஆரம்பிச்சுட்டாரு. அப்பதான் அவரு கத்துனா வெளிய கேட்காதாமா அப்படின்னு அவரே சொல்லிக்கிட்டாரு. ஃபைனலா ஒரு காது குத்தி முடிச்சு, திருகாணி போட்டு டைட் பண்ணிட்டுருக்காங்க. எல்லாரும் ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்க. "ஐய்யய்யோ! ஸ்ரீராம் அழாம இருக்கானே பரவாயில்லையே!" அப்படின்ட்டு அவனே சிரிக்கிறான். "அப்பலாம் வழுவல" அப்படின்ட்டு. இப்போ இன்னொரு காது ஐயோ! சாருக்கு வாழைப்பழம் பிடிக்காதாமா. ஸ்வீட் மட்டும் போதுமாமா. அடுத்தது இன்னொரு காது குடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுவுமே பெருசா அவன் எதுவுமே ரியாக்ட் பண்ணல. அவனுக்கு ஈஸியாவே போயிருச்சுன்னு நெனைக்கிறேன். அவனால ஈஸியா அத தாங்க முடிஞ்சது. ஃபைனலா காது குத்தி முடிச்சாச்சு. அவன் அப்ப கூட அந்த ஸ்வீட் சாப்பிட்றத மட்டும் விடல. ஏன்னா, அவனுக்கு ஸ்வீட்னா அவ்ளோ பிடிக்கும். இதான்டா நான் உங்களுக்கு சான்ஸு அப்டின்ட்டு அவனோட வேலைய அவன் கன்டின்யூ பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஆச்சாரி ரொம்ப பொறுமையா பார்த்து அழகா குத்தி முடிச்சுட்டாரு. ரொம்ப தேங்க்ஸ் சொன்னோம் நாங்க அவருக்கு எல்லாருக்குமே. ஏன்னா, ரொம்ப பயந்துட்டே இருந்தான் தம்பி. ஃபைனலா அவனுக்கு குத்தி முடிச்சுட்டு, ஒரு வழியா கம்பள போட்டு அழகு பார்த்தாச்சு. அப்புறம் தான் சார் மூஞ்சில ஒரு பிரகாசமே வந்துச்சு. பின்னாடி பார்த்தீங்கன்னா, அவங்க அத்தைங்கலாம் அத பத்தி கன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. காது குத்துவது எப்படின்னு அவங்க தனியா ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பக்கம் காதுல அப்படி குத்தணும், இப்படி குத்தணும் அப்படின்ட்டு. ஃபைனலா குத்தி முடிச்சு எழுப்பிட்டாங்க. இப்ப சாருக்கு நலங்கு வைக்க போறாங்க. இவங்க தான் அவங்க பாட்டி. அவங்க ஐ மீன் அவங்க அம்மாவோட அம்மம்மா. ஸோ அவங்க வந்து பொட்டு வச்சு சாருக்கு நலங்கு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சந்தனம் பூசி, ஆரத்தி எடுத்துட்டு, அதுக்கப்புறமா ஒன் பை ஒன்னா அப்புறம் அவங்க அத்தைங்க, அவங்க மாமிங்க, ஸோ லைக் அந்த மாதிரி பீப்பிள்ஸ் எல்லாருமே நலங்கு வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்தது இவங்க இன்னொரு பாட்டி. இவங்க வந்து அப்பாவோட அம்மா. ஸோ அப்பாவோட அம்மா, அப்பாவோட அம்மா இவங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தான் என் மாமியார். பின்னாடி நிக்கிறாங்க பார்த்தீங்களா, அடுத்து நான் தான் பெரிய அத்தை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பின்னாடியே நிக்கிறாங்க. ஸோ அவங்களும் நலங்கு வச்சதுக்கு அப்புறமா ஒரு வழியா இந்த ஃபங்ஷன் வந்து முடிவுக்கு வந்துருச்சு. டாட்டா பாய் பாய். நாளைக்கு பார்ப்போம்.